அப்படின்னு அந்த அப்துல்லா இப்னு சலாம் வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதன் மூலமாகவும் யூதர்களுடைய கேரக்டர் வந்து வெளிப்படுது. அவர் என்ன பண்றாரு, மிகப்பெரிய ஒரு பாதிரியார், யாரு, யூத பாதிரியார் அப்துல்லா இப்னு சலாம் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்றாரு, ரசூல்லா வந்து வந்ததா கேள்விப்படுறாங்க. ரசூல்லாவை போய் நேராக ஒரு வீட்டில் முஹாஜிர்களுடைய, அதாவது அன்சாரிகளுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துலயே போய் ரசூல்லா போய் அதை சந்திக்கிறாங்க. சந்திச்சோன்னா இவருக்கு புரிஞ்சிருது இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர்ன்ட்டு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு, அப்துல்லா இப்னு சலாமுடைய வீட்டுக்கு. வரப்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கூப்பிட்டு வர்றாரு. அப்போ என்ன சொல்றாங்க, வெளியே வந்து ஒரு சத்தம், நிறைய பேர் நடந்து வர்ற மாதிரி, அதாவது இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு கேள்விப்பட்டு வர்ற மாதிரி வர்றாங்க. வரும்போது அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்கள்லாம் வர்றாங்க, நான் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன், ஏன்னா என்னை பற்றி வந்து அவங்க ஏதாவது நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் நினச்சிக்கிறார். அப்போ போய் ரசூலா வந்தவுடனே ரசூலா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்க்குறானுங்க, பேந்த முழிக்கிறானுங்க, என்னடா இவருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரசூலா கேட்குறாங்க யூத மக்கள்கிட்ட, இல்லைப்பா அப்துல்லா இப்னு சலாம் பார்க்கலான்னு வந்தேன், ஆள் எப்படி அப்படிங்கிறாரு. அப்துல்லா இப்னு சலாம் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற, அவரா, எங்கள்லேயே சிறந்த ஆள் அவரு தாங்க, அவங்க அப்பாவும் எங்களில் சிறந்த ஆள், அந்த சிறந்தவருக்கு பிறந்த சிறந்தவர் இவர் அப்படின்னு சொல்லி அவரை சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க உள்ள இருந்து வர்றாரு. வந்தவுடனே சொல்றாரு, சொல்லும் போதே ரசூலா இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கிறாரு. உடனே சொல்றாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும், அப்படிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறார். யார், யூதர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படிலாம் மோசமா நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறார். உடனே அவர் உள்ள இருந்து வர்றாரு, வெளியே வந்துட்டு சொல்றாரு, அல்லாஹ் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கலிமா சொல்றாரு. சொன்ன உடனே சொல்றாரு, எங்கள்ல மோசமானவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பல்ட்டி வந்து அடிக்கிறாங்க. இப்ப இதை வச்சும் யூதர்களுடைய கேரக்டர் தெரிஞ்சு, அதாவது மக்காவுடைய முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வை அறியாதவர்கள், ரசூலுல்லாஹ்வை தெரியாதவர்கள், அதனால அவங்களுடைய கேரக்டர் இது. இவங்க தெரிஞ்சே நிராகரிக்கக்கூடியவங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அல்ஹம் சூரால என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் அப்படின்னு இருக்கும். அந்த கோபத்திற்கு ஆளானவர்கள் வழியும் வழி தவறியோர் வழியும் அல்ல அப்படின்னு இருக்கும். அப்ப கோபத்துக்கு ஆளானவங்க யாரு அப்படின்னு சொல்லி ரசூலாட்ட கேட்கும்போது யூதர்களுங்கிறாங்க. அது ஏன் ரெண்டு பேரும் வழிகேடர்கள், இவங்க மேல கோபமா, இவங்களை பார்த்து அல்ல என்ன சொல்றான், வழி தவறியவர்கள்ங்கிறான். யாரை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து. இதுக்கு என்ன மேட்டர்னு பார்த்தா இதுதான். கோபம் ஏன் வரும், தெரிஞ்சே பண்றவனுக்கு தான் கோபம் வரும். தெரிஞ்சே தப்பு பண்றான்ல அவனை பார்த்தா நமக்கு கோபம் வரும். தெரியாம தப்பு பண்றவன் என்ன சொல்லுவோம், வழி கெட்டு போயிட்டான், அவனை தவறு செய்யறான், அப்படி ஸ்லிப் ஆயிட்டான் அப்படிமா. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த கோபத்துக்குள்ளான இவங்க மாறுறதுக்கு காரணமும் தெரிஞ்சே சத்தியத்தில். அதனால குரான்ல கூட 2-3 இடத்துல இது மாதிரி வரும், தங்களுடைய பிள்ளையை அறிவதை போல் இந்த இறை தூதரை வந்து அறிவாங்க அப்படின்னு சொல்லி, அந்த அளவு கிளியர் கட்டா அவங்களுக்கு தெரியும், சந்தேகம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கூட அல்லாஹ் வந்து சொல்லுவான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்களில் வெறும் 10 பேர் என்னை ஏற்று இருந்தார்களானால் பூமியில் உள்ள அனைத்து யூதர்களும் என் மீது ஈமான் கொண்டிருப்பார்கள் அப்படிங்க. இது பாத்தீங்கன்னா முஸ்லிம்ல 5383 ஹதீஸ். வெறும் 10 தலைவர்கள் இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்கன்னா மொத்த யூத கூட்டமும் ஏத்தி இருப்பாங்க அப்படிங்கிற. இன்னைக்கும் அதே தான் ஸ்டேட்டஸ். அதே மாதிரி தான் தலைவர்களுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட். இன்னைக்கு எந்த ஒரு ஃபாலோவர் இருந்தாலும் சரி, அவர் சொன்னார்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க.